புருஷன் காசுல வந்து உட்காந்து சாப்பிடுற தண்ட சோறு தானே. அஃப்கோர்ஸ் என் புருஷன் சம்பாதிக்கிறேன், என் புருஷன் காசுல உட்காந்து சாப்பிட முடியும். அதை விட்டு நான் ஊரா வீட்டு சாப்பாடுல என்ன சாப்பிட முடியும்? ஐ ஹாவ் த ஃபுல் ரைட்ஸ் டு ஈட். அண்ட் வெற்றி இஸ் ஸோ அப்செட் வித் எவ்ரி ஒன். லைக் அவங்க கொஞ்ச நாள் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லை அப்படின்னாவே இதுக்கு தான் இதுதான் காரணமே. நான் இந்த லைவ் வந்ததுக்கான காரணமே என்ன அப்படின்னா வந்து முக்கியமாக அந்த ரீசன்ட் டைம்ஸில் ஐ காட் சோ மெனி மென்ஷன்ஸ் அண்ட் சோ மெனி டேக்ஸ். என்ன அப்யூஸ் பண்ணுற வார்த்தையால் பேசி என்னோட லிப்ஸ் இதுதான், ஓகேவா, என்னோட வாய் இதுதான். ஸோ இதை நான் எப்படி பேசுறேனோ அப்படிதான் பேச முடியும். உங்களுக்கு கோண வாயா தெரிஞ்சுச்சுன்னா நான் போய் அதை சர்ஜரி பண்ணிட்டு வந்து வேற மாதிரி பேச முடியாது. அண்ட் நான் என் புருஷன் கூட ஷோஸ்க்கு போகிறதோ போகாதோ இட்ஸ் அபவுட் மை செல்ஃப், ஓகேங்களா. ஸோ தேவையில்லாமல் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுறது, ஒரு 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 மென்ஷன்ஸ் பண்ணி போடுறது, அண்ட் நிறைய உமன்ஸ் வந்து இதை வந்து நார்மலாக எடுத்துப்பாங்களா அப்படின்றது தெரியாது. அண்ட் வெற்றி இஸ் ஸோ அப்செட் வித் எவ்ரி ஒன். லைக் அவங்க கொஞ்ச நாள் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லை அப்படின்னாவே இதுக்கு தான் இதுதான் காரணமே. உங்களால் முடிஞ்சதுன்னா 4 பேருக்கு நல்லது செய்யுங்க, பட் டோன்ட் அஃபெண்ட் சம்மன். இது எல்லாருக்கும் பெரிய விஷயம் கிடையாது தான், பட் இருந்தாலும் எல்லாருக்குமே இது எல்லாருமே எல்லா சிச்சுவேஷன்லையுமே நார்மலாக எடுத்துக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் தட் அண்ட் டூ யுவர் ஒர்க், லிவ் யுவர் லைஃப், கோ த்ரூ இட். கஷ்டப்பட்டிருக்காங்க, ஈவன் தோ நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அம்மாப்பா விட்டு இங்கே வந்து சென்னையில் வந்து இருந்து 2 சீரியல் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் நான் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது, சரிங்களா. இப்போ நான் கல்யாண வாழ்க்கையில் கொஞ்சம் எனக்கு பீஸ்ஃபுல் வேணுன்றது ஒரு பிரேக் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். புருஷன் காசுல வந்து உட்காந்து சாப்பிடுற தண்ட சோறு தானே. அஃப்கோர்ஸ் என் புருஷன் சம்பாதிக்கிறேன், என் புருஷன் காசுல உட்காந்து சாப்பிட முடியும். அதை விட்டு நான் ஊரா வீட்டு சாப்பாடுல என்ன சாப்பிட முடியும்? ஐ ஹாவ் த ஃபுல் ரைட்ஸ் டு ஈட். வாட் யூ ஹாவ் த ரைட்ஸ் டு டெல் அபவுட் தட்? ஸோ நீங்கள் நிஜமாவே ஒருத்தவங்களுக்கு ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா இருங்க, ரொம்ப சந்தோஷம். பட் டோன்ட் டிஃபேம் அதர் ஆக்டர்ஸ், டோன்ட் டிஃபேம் அதர் ஆக்டர்ஸ். உங்களுக்கு எல்லாரையுமே பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது, புரியுதுங்களா. தாண்டி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் விஷயங்கள் இருக்கு. தேவையில்லாம அதுல இன்வால்வ் ஆகாதீங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த லைவ் வந்ததுக்கான ரீசன் இதுதான். நான் சொல்லணும்னு நினைச்சது இதுதான், நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ.